இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு இந்த இறைவன் எவ்வளோலாம் திருவிளையாடல் பண்ணால் பாருங்களேன் அப்படின்னு சில இன்ஸ்டண்ட்டை சொல்லி அதை நம்ம ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. அதில் ஃபஸ்ட்டு ஒரு அதாவது ஒரு பைத்திய சுவாமிகள்னு சொல்லுவாங்க கேரளாவில். அந்த சுவாமி இருந்தப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து மலையாளத்தில் பிராந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. பைத்தியம்னா பிராந்தன்னு சொல்லுவாங்க. அவர் அந்த மாதிரி ஒருத்தர்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து வயசானவர். அவர் வந்து என்னென்னா ஒரு இடத்துல குடிலில் வசிச்சுட்டு வந்துட்டுருந்தார். அப்போ வந்து அது ஏகாந்தமான நிலையில் சிவனும் பார்வதியும் அப்படியே வாக்கிங் மாதிரி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வந்து வச்சுருக்கும்போது அந்த குடில் பார்த்துறாங்க. இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே இங்கே வந்து இந்த சூழ்நிலை, இந்த கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பூக்களோட வாசனை நல்லாயிருக்கு. இந்த அருவி சத்தம் ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்படி சிவபெருமான்கிட்ட பேசிக்கிட்டே வராங்க சக்தி. பேசிக்கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா, அந்த குடில் பார்த்தாங்கன்னு சொன்னேன்ல, குடில் பார்த்துட்டு இங்கே யார் இருக்கான்னொடனே, இங்கே ஒருத்தர் இருக்கார் வயதான மனிதர் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொன்னேன். அந்த நிலையில் அவங்க சக்தி ரொம்ப ஆனந்தமாக ஒரு பரவச நிலையில் இருக்கும்போது அந்த மனிதர் யாருன்னு பார்த்து அவருக்கு நம்ம ஆசீர்வாதம் பண்ணலாம் அப்படின்னோடனே சிவன் சொல்லுவார், வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் தேவையில்லை, நம்ம இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு. இல்லை நம்ம வந்துட்டோம், அந்த அவரை வந்து பார்த்துட்டு நமக்கு அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போகலான்னு. சிவன் சொல்வார், இல்லை வேண்டாம், அவர் வேலையை பார்ப்பார், அவருக்கு அதுவும் இல்லாமல் நம்ம ஆசீர்வாதம் அதுக்கு தேவைப்படாதுன்னு சொல்லுவார். உடனே சக்தி சொல்லுவாங்க, என்னது நம்ம ஆசீர்வாதம் தேவைப்படாதா? அப்படி ஒரு மனிதர்கள் இருக்காங்களா? இல்லவே இல்லை. நீங்கள் நம்ம அவரை பார்த்தோன்னே அவர் நம்மளை நம்ம கேட்டுருவார், அந்த சூழ்நிலையை பார்த்து நம்ம கொடுக்கலாம், வாங்க போகலான்னு. இல்லை நீ வந்து சரி வா, நீ வந்து அவர்கிட்டே அவர் வேணான்னு சொன்னால் தானே உனக்கு புரியும். உன் ஆசீர்வாதத்தை அவர் வேணும்னு சொன்னால் தானே ஓகே நினைக்கிறேன், வா அப்படியே அவர் என்ன சொல்கிறான்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனோடனே அவர் வாங்க வாங்கன்னு வர விட்டுட்டு உட்காந்து அவரோட ஆடையை தைச்சிட்ருப்பார். அவரோட ஆடையை தைச்சிட்ருக்கும்போது இவங்க உடனே கேட்டுட்டு எல்லாம் பேசிவிட்டு கிளம்ப போகிறாங்க சுச்சுவேஷனில். சரிப்பா, உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் கேட்குற வரம் கொடுக்குறோம் அப்படின்னு சக்தி கேட்பாங்க. உடனே இந்த பார்வதி பார்த்து அவர் சொல்லுவார், இல்லை இல்லை எனக்கு இது வேண்டாம், நான் வந்து சிவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். இது உடனே இவங்க அப்படியே சிவனை பார்ப்பாங்க. சிவன் சிரிப்பார். உடனே நீங்கள் இல்லை அப்படி சொல்லக்கூடாது, நாங்கள் யார் ஒருத்தங்க இந்த மாதிரி வரம் கொடுக்கும்போது வேண்டான்னு சொல்லுவாங்களா என்ன? நீங்கள் என்ன வர வேணால் கேளுங்க, அந்த வர தரோம், நாங்கள் வந்து ஆனந்த நிலையில் இருக்கோம், உங்களுக்கு ஆனந்தமாக நாங்கள் அந்த வரத்தை கொடுக்குறோம் அப்படின்னு. இல்லை இல்லை எனக்கு வந்து அப்படி நீங்கள் வரம் தர தேவையில்லை, எனக்கு நான் ஆனந்தமாக தான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிடுவார். இப்போ சிவன் ரொம்ப கொஞ்சம் சத்தமாக லைட்டாக சிரிப்பார். உடனே பார்வதிக்கு ஈகோ எப்படி வந்துச்சுன்னா, எப்படியாவது இவர்கிட்ட வரத்தை நம்ம கொடுத்தே ஆகணுங்கிறதுல தீவிரமாக ஒரு எண்ணத்தோடு, உங்களுக்கு என்ன வரம் கேட்டாலும் நாங்கள் தரோம் அப்படின்னு திரும்ப இருக்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்க சிவன் சொல்லுவாங்க, அவங்க கேட்குறாங்கல்ல, ஏதாவது எங்களுக்கு ஆசை இருந்தால் கேளுங்க அப்படின்னு கேட்டோன்னே அவர் அந்த தைச்சிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அவர் சொல்லுவார், நான் அந்த ஊசியை வச்சு தைச்சிட்டே இருக்கையில் இந்த நூல் பின்னாடியே வரணும் அப்படிங்கிற மாதிரி வரம் கொடுங்க. சத்தமாக சிரிச்சுவார் இப்போ சிவன். உடனே பார்வதி சொல்லுவாங்க, என்னது, நான் அது எதுக்கு வரம் தரணும், ஊசியை குத்திட்டே போனால் நூல் தன்னால் பின்னாடி வருமேன்னு. அதே மாதிரி தான் நீங்கள் எனக்குள்ளே இருக்கும்போது எனக்கு என்ன வர வேணும், அதனால் அந்த அந்த கான்செப்டில் இவர் சொல்லியிருப்பார். உடனே அதை புரிஞ்சுட்டு சிவன் ரொம்ப சிரிச்சுட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுவார். ஸோ இந்த ஒரு இன்சிடெண்ட். அதுக்கப்புறம் எங்கள் ஊர் மடவார் வளகம் அங்கே இருக்குது ஸ்ரீவில்லிபுத்தூரில். அந்த ஊரில் வைத்தீஸ்வரன் சிவகாமி அம்பாள் இருக்காங்க. இவங்க 2 பேரும் என்னென்னா, அந்த இடத்துல ஒரு சிவகங்கை தீர்த்தம் இருக்குது. அகத்தியர் வந்து அந்த கங்கையை வந்து அந்த இடத்துல வந்து கொண்டு வந்து கமண்டலத்தில் கொண்டு வந்து விட்டதாக ஒரு ஐதீகம். அதில் போட்டிருக்கோம், அந்த கோவிலில் ஒரு கல்வெட்டு மாதிரி ஒரு இதில் சிவகங்கை அப்படின்னு போட்டிருப்பாங்க. சிவகங்கைனா மானாமதுரை பக்கத்தில் இருக்கிற ஒரு சிவகங்கைன்னு ஒரு ஊர் இருக்குல்ல, அது மாதிரி அது இல்லை, இது சிவகங்கை. இன்னும் கூட என்னென்னா, அந்த ஒரு பாட்டு கூட, வாசி தீரவே காசு நல்குவீர்னு நம்ம திருஞான சம்பந்தர் ஒரு பாட்டு பாடியிருப்பார். அவருக்கு வந்து பணம் கோவில் கட்டுறதுக்கோ இல்லை திருப்பணி செய்கிறதுக்கோ பணம் தேவைப்படும் போது, வாசி குற்றம் என்ற பணம் இல்லை, அதனால் நீங்கள் காசு தாங்கன்னு கேட்டிருப்பாரு. காசு கொடுத்துருப்பாங்க.
அது வந்து ஒரு படியில் வந்து தினம் அவருக்கு எவ்வளோ தேவையோ ஒரு காசு பொற்காசு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இது அந்த தி தி விழி விழிநாதர் கோவில்ல அப்படின்னு அங்கே இருக்கும், கும்பகோணம் சைடில் சொல்லுவாங்க. ஆனால் நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, எங்கள் ஊரில் படிக்காசு வைத்தான் பட்டினே இருக்குது, ஒரு ஊர் பேரே இருக்குது. அப்புறம் அந்த மறவர் குலத்துலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து காசு கேட்டாங்க. அப்போ வந்து அவர் வந்து அந்த ஊரில் அந்த காசு எவ்வளோ வேலை தேவைகளோ திருப்பணி செய்கிறதுக்கு அந்த படியில் அந்த காசு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அந்த ஊருக்கு பேரே படிக்காசு வைத்தான் பட்டின்னு சொன்னாங்க. ஸோ இந்த இந்த இது எனக்கு எப்படின்னு தெரில. ஒரு வேளை 2 வரலாறும் சேமா, இல்லை 2 இடத்துலையும் இந்த மாதிரி காசு கொடுத்தாங்களாங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கடுத்து அதே மாதிரி இந்த பிராந்தன் இந்த பைத்தியசாமின்னு இருக்காங்களே, அதே மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க. அது இன்னொரு முறை அந்த ஏதாவது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சொல்கிறேன். இன்னொரு இது இருக்குது. இந்த பிருகு முனிவர்னு கேள்விப்பட்டிருப்போம்ல. அது என்ன சொல்கிறது, எந்த ஊர் பேர் டக்குன்னு வர மாட்டேங்குது. அது வந்து ஈரோடு பக்கத்தில். சரி, அது பிருகு முனிவர் இருக்கார். ஐயோ திரும்பியும் வர மாட்டேங்குது. அந்த சிவன் கூட பெருசாக இருக்கும், பாம்பு கூட பெருசாக இருக்கும், அந்த கோவில் கூட மேலே இருக்கும். நாராயணா, சரி ஞாபகத்துக்கு வரல. அந்த கோவிலில் அந்த ஒரு அங்கே பிருகு முனிவர் பற்றி, அந்த கோவிலில் உள்ள ஒரு பிருகு முனிவர், அங்கே கூட அர்த்தநாரி இருக்குது. அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா, என்ன சொல்கிறது, அங்கே பிருகு முனிவர் என்ன பண்ணுவார்னா, சிவன் பார்வதி தானே இருப்பாங்க. அவர் வந்து நான் சிவனை தான் கும்பிடுவேன், பார்வதியை நான் கும்பிட மாட்டேன், அது ஒரு பெண் அப்படிங்கிற மாதிரி இவர் தினம் வந்து வருவார். நல்லா யோசிச்சுக்கோங்க, 2 பேரும் உட்காந்துருப்பாங்க ஒரு வீட்டில், சிவனும் பார்வதியும். நேராக வந்து சிவனை மட்டும் கும்பிட்டுட்டு அப்படி பார்வதியை திரும்பி கூட பார்க்காம அப்படியே போயிட்டார். உடனே கொஞ்ச நாளில் பார்வதி அம்மா கேட்குறாங்க, என்னது இவர் உங்களை மட்டுமே கும்பிட்டுட்டு போகிறாரு, என்னையை கும்பிடவே இல்லைன்னு. ஆமாம், அவர் வந்து சிவ பக்தர், வேறு யாருமே கும்பிட மாட்டார், அவரை மட்டும்தான் கும்பிடுவார் அப்படின்னு சொன்னோடனே, அது எப்படி இங்கே நம்ம 2 பேர் உட்காந்துருக்கோம், அவர் வந்து உங்களை மட்டும் கும்பிட்டு போகிறாரு அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு அந்த பிரிவு இப்போ வந்து சிவனிலேயே சக்தியிலேன்னு காட்டணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ தான் அவங்க அர்த்தநாரிங்கிறவர் வந்து ஒரு கான்செப்டை வந்து எடுத்திருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவார், என்னையை சுற்றி தானே ஆகணும், நீங்கள் பாதி நான் பாதி இருக்கேன், அப்போ ஒருத்தரை மட்டும் சுற்ற முடியாதுல்ல, ஸோ வந்து 2 பேரும் சுற்றி தானே ஆகணும் அப்படின்னு கேட்பாங்க. பார்வதி வந்து இந்த மாதிரி லாஜிக்காக இதை வாங்கிட்டு, உடனே விருமுனிவர் இப்போ என்ன பண்ணுவார்னா, ஒரு வண்டு வடிவம் எடுத்து அந்த அந்த இவரை மட்டும், யார், சிவனை மட்டும் சுற்றிட்டு போயிடுவார். உடனே அவங்க ஏதோ ஒரு நோய் வந்து அந்த மாதிரி அந்த அந்த அம்பாலையும் அவங்க வந்து சேர்த்து வணங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷன். அதுக்கப்புறம் இன்னொன்று, திருவிளையாடல் புராணம் பார்த்துருக்கீங்களா? கேட்டிருக்கீங்க, படம் பார்த்துருக்கீங்களா? அதில் நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமேல ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா? அதில் சிவாஜி கணேசன் கூட நிறைய வீணைகள்லாம் வாசிப்பார். அந்த வித்தியாசமான வீணைகள் இருக்கும், ரொம்ப பார்க்கவே பிரம்மாண்டமாக அழகாக இருக்கும். அந்த சவுண்ட் என்ன, அந்த வீணையோட ரிதத்தம், அந்த சத்தம், அதெல்லாம் என்ன சொல்கிறது, தெய்வகானங்கள் மாதிரி இருக்குல்ல. அந்த மாதிரி வாசிக்கும்போது அங்கே பானபத்திரர்னு ஒருத்தர் இருப்பார். அப்போ வந்து அந்த பானபத்திரங்கிற வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, பாண்டிய நாடு வந்து இசையில் வந்து கொஞ்சம் வலிமை குன்றியவர்கள் கிடையாது, இருந்தாலும் இவர் கூட இந்த இப்போ என்ன சொல்கிறது, டக்குன்னு வர மாட்டேங்குது. அவர் என்ன கேட்பார் அப்படின்னா, இந்த பாண்டிய நாடு இந்த இசைக்கு அடிமை. அதாவது என்ன சொல்லியிருப்பாருன்னா, பானபத்திரரே, நீங்கள் வந்து அந்த போட்டி போட இசை போட வராருல, அவருக்கு நீங்கள் வந்து இசை இணையாக போட்டி போடணும்னு சொல்லி இந்த பாண்டிய மன்னன் சொன்னோடனே, பானபத்திரரை போய் என்று அந்த ஊரில் சிவன் கோயில்கிட்ட சிவன்கிட்ட என்ன வேண்டுவார்னா, ஐயோ நான் என்னத்தை போய் அவர்கிட்ட பாடி ஜெயிக்க போகிறேன், அதனால் வந்து நீ என்னை காப்பாற்று சிவனேன்னு சொல்லி சொல்லுவார். அப்போது அவர் அந்த நைட்டில் தூங்கிறார் இல்லையா, படியிலே தூங்கிடுவார். தூங்கினோடனே அவர் உருவத்தில் தான் இவர் கோயிலில் வந்து வாசிச்சுட்ருப்பார் அந்த வீணைகள்லாம் வச்சு. அதை அந்த போட்டிக்கு வந்தவர் வந்து கேட்பார். கேட்டுட்டு ஏய் நீ யாருப்பா அப்படின்னு கேட்டோடனே, நானா, இந்த ஊரில் பானபத்திரன்னு ஒருத்தர் இருக்கார், அவரோட வந்து அவர்கிட்ட தாங்க நான் இசை கற்றுக்க போனேன். நான் ஒரு ஞான சூனியம், உனக்கு இசையே வராது போன்னு சொல்லிட்டாரு, அவர்கிட்ட கற்றுக்கிட்டது தாங்க இது அப்படின்னு சொன்னோடனே, செத்தேன், விவரமாக சொல்லப்பா
அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாங்க இந்த ஊரில் பானபத்திரன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து இந்த மாதிரி இசை சொல்லி தருவார். அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லுவார்.